வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எளிமையான முறையில் ப்ரௌனி கேக் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ப்ரௌனி கேக் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் முழுவதும் பட்டர் மட்டுமே சேர்த்துக்கலாங்க. அந்த பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆகட்டும், ரொம்ப கொதிச்சிட வேண்டாம், மெல்ட் ஆனால் போதும். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக பட்டரே சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். லைட்டான இளஞ்சூடு தான் இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் சுகரை வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 முட்டை வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சுட்டு அந்த சுகர் வந்துட்டு நல்லா கரையிற மாதிரி பொறுமையாக கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நுரைச்சி வர மாதிரி கலக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாகவே கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்தாச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது மைதா வச்சு செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம். இது கூட நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. அந்த மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேணுன்னா பால் சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கக்கூடாது. இது போல் நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு பதம் வரும்பொழுது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது இந்த ப்ரௌனியில் நல்லா மெல்ட் ஆகிட்டு நிற்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாவோட பதம் பாருங்கள், இது போல் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு இது போல் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்துட்டு உள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. அந்த மூடியில் இருக்கிற ஓட்டெல்லாம் அது போல் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அடைச்சிடணும். இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்துட்டு வேக வச்சு எடுக்கணும். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கணும். அவ்வளோதான். அந்த ப்ரௌனி கேக்கை கட் பண்ணி சுட சுட சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.